இயேசுவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். இறை அருளை சார்ந்திருப்போர் மறை உண்மைகளை அறிந்திருப்போர். ஞானிகள், அறிஞர்கள். ஒரு சிலருக்கு அறிவு வந்த பிறகு ஆணவம் வந்து விடுகிறது. ஒரு சிலருக்கு திறன் வந்த பிறகு திமிர் வந்து விடுகிறது. ஒரு சிலருக்கு பணம் வந்த பிறகு படோபம் வந்து விடுகிறது, பந்தா. ஆனால் இதில் எதுவுமே குழந்தைகளுக்கு வருவதில்லை. குழந்தைகளுக்கு வருவதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் தான் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தார். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே மனிதன் பயன்படுத்துகின்ற கருவிகள் மனிதனை விட பெரிய காரியத்தை செய்துவிட முடியாது. கோடாரியாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். நாமெல்லாம் படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்டவர்கள் படைத்தவரை விட மேலானவர்கள் என்ற மமதை நமக்கு வருகின்ற பொழுது எப்படி படைத்தவருடைய மறை உண்மை, அவருடைய எண்ணங்கள் நமக்கு புரியும்? ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு குத்து சண்டை வீரர் ஒரு முறை விமானத்திலே பயணம் மேற்கொள்ள வந்தார். எல்லாரும் விமானத்துக்குள்ளரே நுழைந்தார்கள். எப்பொழுதுமே விமானம் புறப்படுகின்ற பொழுதும் சரி, விமானம் இறங்குகின்ற பொழுதும் சரி, பயணிகள் அவர்களுடைய இருக்கையில் அமர்ந்திருப்பவர்கள் அந்த சீட் பெல்ட்டை போட்டுக்கணும். அவ்வாறு தான் எல்லா பயணிகளும் வந்து அமர்ந்தார்கள். விமான பணிப்பெண் எல்லாரும் அவர்களுடைய இருக்கையில் அமர்ந்து உங்களுடைய சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய குத்து சண்டை வீரர் மட்டும் அந்த பெல்ட்டை போடலை. அந்த விமான பணிப்பெண் பக்கத்தில் வந்து, கொஞ்சம் உங்கள் பெல்ட்டை போடுங்க. நான் ஏன் போட வேண்டும்? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிக சிறந்த குத்து சண்டை வீரர். என் பலம் தெரியுமா? என்னுடைய திறன் தெரியுமா? அப்பொழுது அந்த விமான பணிப்பெண் அந்த குத்து சண்டை வீரரை பார்த்து அழகாக ஒரு பதில் சொன்னார். நீங்கள் பெரிய ஆள் தான், பெரிய பலசாலி தான். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய பலசாலிக்கு இந்த பெல்ட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இந்த விமானமே அவசியம் இல்லையே. நீங்கள் பெரிய குத்து சண்டை வீரராக இருந்தால் நீங்கள் ஏன் இந்த விமானம் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுகிறது? அந்த விமானத்துக்குள் வந்தால் சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். விமானம் தேவைப்படுகிறது. விமானத்துக்குள் வந்த பிறகு அந்த சீட்டு பெல்ட்டை போடுறதுக்கு உங்களுக்கு மனசு ஒத்துக்கலையா? பெரிய ஆளாக இருந்தால் விமானமே இல்லாமல் நீங்கள் பறந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லலாமே. இப்படி தான் திறன் வந்த பிறகு, திறமை வந்த பிறகு, பிரசித்தி பெற்ற பிறகு, உயர்ந்த இடத்திற்கு சென்ற பிறகு சிலருக்கு அந்த மமதை வந்து விடுகிறது, தலைகணம் வந்து விடுகிறது. யாரையும் சார்ந்திராமல் தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்ற மனநிலை வந்து விடுகிறது. ஆனால் குழந்தைகளிடத்தில் இங்கே ஆண்டவர் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் என்றால் குழந்தைகள் மட்டுமன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குழந்தைகளுடைய மனநிலையை கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் அவர் மறை உண்மையை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் அவர் தேர்ந்தெடுத்த அத்தனை திருத்தூதர்களும் சாதாரணமானவர்கள். ஆனால் இயேசுவை சார்ந்திருந்தார்கள், குழந்தையின் மனநிலையை கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் இந்த திருச்சபையின் தூண்களாக இன்று வரை அவர்கள் கருதப்படுகிறார்கள், வணங்கப்படுகிறார்கள், வாழ்த்தப்படுகிறார்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிட்டாத உயரத்திலே நமக்கு கிடைக்காத தூரத்தில் இருந்தவர் நம் முன் இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய தாழ்ச்சி, அவருடைய எளிமை, அவருடைய சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி. நம்முடைய தெய்வம், நேற்று கூட சொன்னேன், அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய வல்ல செயல். அன்புக்குரியவர்களே, நம் பக்கத்தில் இருக்கிறார். அது அவருடைய தாழ்ச்சி, அவருடைய சிம்பிளிசிட்டி, ஏழ்மையில் நம்மையெல்லாம் செல்வராக்க அவர் ஏழையானார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த தாழ்ச்சி அறிவினாலும் திறனினாலும் தங்களுடைய பதவியினாலும் அந்தஸ்தினாலும் மமதியில் வாழ்கின்றவர்களுக்கு எப்படி புரியும்? புரியாது. ஆகவே தான் அவர்களுக்கு அந்த மறை உண்மைகள் தெரியாமல் போனது. ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி அல்ல. இயேசுநாதர் வாழ்ந்த பொழுது குழந்தைகளுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடையாது. தன்னிச்சையாக அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி குழந்தைகளால் எதுவும் செய்ய முடியாது, மற்றவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும். ஆகவே குழந்தைகளுடைய மனநிலை, அவர்களுடைய ஆட்டிடியூட், அவர்களுடைய தன்மையிலே மேலோங்கி நிற்பது என்ன தெரியுமா? அப்சல்யூட் டிபெண்டன்சி, டோட்டல் டிபெண்டன்சி. தங்களுடைய பெற்றோரை முழுமையாக சார்ந்து வாழ்வார்கள். அந்த குழந்தைகளிடத்திலே பல ஆற்றல் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பின்னாடி வெளியில் வரும். இருந்தாலும்
அவர்கள் அந்த குழந்தை பருவத்திலே முழுமையாக தங்களுடைய தாய் தந்தையரை சார்ந்து வாழ்வார்கள். அந்த சார்பு நிலை, அந்த குழந்தையினுடைய மனநிலை உங்களுக்கும் எனக்கும், நாம் என்னதான் வாழ்க்கையில் உயர பறந்தாலும், உயர்ந்திருந்தாலும், உயர்ந்த இடத்திலே நாம் இருந்தாலும், அறிவை பெற்றிருந்தாலும், ஆற்றலை பெற்றிருந்தாலும், நான் இறைவனை சார்ந்தவன், இயேசுவை சார்ந்து நான் வாழ வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாம், நான் பயனற்ற ஊழியன், என் கடமையைத்தான் நான் செய்தேன் என்ற அந்த மனநிலையோடு இறைவனை சார்ந்து வாழ்ந்தோம் என்றால், அன்புக்குரியவர்களே, நமக்கும் மறை உண்மைகளை ஆண்டவர் கற்றுத்தருவார். மறை உண்மைகளை நாமும் அறிந்து கொள்ள அவர் ஆவியானவரை அனுப்புவார். அன்புக்குரியவர்களே, அடுத்து குழந்தைகளுடைய அவர்களுடைய தன்மை, உடைய நேச்சர் என்னன்னா, பிரிட்டென்ஷன்லெஸ் ஃபெய்த், அதாவது நடிக்க தெரியாத நம்பிக்கை. அவங்களுடைய நம்பிக்கையில் நடிப்பு இல்லை, அதில் உண்மை இருக்கிறது. அவங்களுக்கு நடிக்க தெரியாது. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பெற்றோரிடத்தில் நடித்தா நான் அப்பா அம்மா உங்களை நம்புகிறேன் என்று சாதித்துக் கொள்கிறார்கள், அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். குழந்தைகளுடைய அந்த தன்மை என்னவென்றால், நம்புவதை முழுமையாக நம்புவது. ஒரு நடிக்கிறது இல்லை, நம்புகிற மாதிரி நடிக்கிறது இல்லை. அதே போலத்தான் உங்களுக்கும் எனக்கும் நடிக்க தெரியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நாம் கடவுளை அணுகி வந்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கும் மறை உண்மைகளை வெளிப்படுத்துவார். அடுத்து குழந்தைகளுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவங்களுடைய இன்னசென்ஸ், அவங்களுடைய அப்பாவித்தனம். குழந்தைகளுடைய மனதிலே வஞ்சம், வர்மம், வரட்டு கௌரவம், தீராத பகையை அவர்கள் தேக்கி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தீமைகளை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை குழந்தைகளுக்கு இல்லை. அதே போல நாமும் தீமைகளை தேக்கி வைத்துக் கொள்ளாத ஒரு மனநிலையை நாம் வகுத்து கொண்டோம் என்றால் நமக்கும் ஆண்டவர் மறை உண்மைகளை வெளிப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தையை பார்த்து உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னது, இது சரியான கேள்வியே அல்ல, இட்ஸ் அ ராங் கொஸ்டின். ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்? ஏன்னா எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தையிடத்தில் இருக்கிற ஞானத்தை பாருங்கள். யாராவது ஒருவரை சொல்லி மற்றவரை புண்படுத்தி விடக்கூடாது. அதனால் சொல்கிறா, இது நல்ல கொஸ்டினே இல்லை. ஏப்பா? ஏன்னா எங்கள் அப்பா அம்மா முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு எங்கிருந்து அந்த ஞானம் வந்தது? ஒருத்தரை புண்படுத்தக்கூடாது. ஒருத்தரை சொல்லி அவருக்கு அம்மா பிடிச்சிருக்கலாம், இல்லை அப்பா பிடிச்சிருக்கலாம், ஆனால் அதை ஒரு சபையிலே சொல்லி என் தாயையோ என் தந்தையோ நான் புண்படுத்தி விடக்கூடாது. இதுதான் அந்த அப்பாவித்தனம். அதே போல் ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்யணும்னு ஒரு குழந்தையை கேட்ட பொழுது அந்த குழந்தை சொல்லுது, சே சாரி ஈவன் இஃப் யூ ஆர் ரைட். நம்ம மேலே எந்த தப்பு இல்லைனாலும் நாம் சாரி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சரி, இது யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா? எங்கள் அப்பா தான். அப்படியா? எப்படி? அவர் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு எங்கள் அம்மா கிட்ட. இந்த அப்பாவித்தனம் எப்படி வருகிறது? இந்த குழந்தையிடத்தில் எதையும் மனசில் வச்சுக்காம. ஆகவே அன்புக்குரியவர்களை, என்னதான் அந்த குழந்தைகளுக்குள்ள ஆற்றல் இருந்தாலும் சக்தி இருந்தாலும் எல்லாம் என்னுடைய பெற்றோரால் என்று சார்ந்து வாழ்கின்ற, முழுமையாக நம்புகின்ற, எதையும் மனதிலே வைத்துக்கொள்ளாத இந்த மனநிலையோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். பல நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம்? நாம் செய்கின்ற செயல் நம்மை உயர்த்தும், நாம் செய்கின்ற நன்மைகள் நமக்கு மீட்பு தரும் என்று நினைத்து கொண்டிருப்போம். அது மாதிரி தான் ஒருத்தர் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். அவர் இறந்தார், போனார், மோட்சத்தில் நிறுத்தப்பட்டார். அவர் நினைத்து கொண்டிருந்தார், உண்மையிலுமே அவர் அருமையான மனிதர், அருமையான கிறித்துவர், கடவுளை முழுமையாக நம்பினவர், நம்பி வாழ்ந்தவர். அங்கே நிறுத்தப்பட்டார். சரி, நீங்கள் மோட்சத்துக்குள்ளே போகணும்னா 100 மார்க் வாங்கியிருக்கணும். சரி சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு பேதுரு கேட்குறாரு. நான் தினமும் கோயிலுக்கு போனேன், 1 மார்க்கு தான். நான் எல்லா ஏழைகளுக்கும் எங்கெங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சேன், 1 மார்க்கு தான். இன்னொருவர் செய்த குற்றத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், 1 மார்க்கு தான். நான் எனக்கு எதிராக துரோகம் செய்தவர்கள், என் முதுகில் குத்தியவர்கள், என் நெஞ்சில் குத்தியவர்கள் எல்லாரையும் நான் மன்னித்தேன், 1 மார்க்கு தான். உடனே அந்த நல்ல கிறித்துவருக்கு, இப்படி ஒரு மார்க்காக வாங்கினேன்னா நான் எங்கே என் மோட்சத்துக்கு போகிறது? ஆண்டவராக பார்த்து என் மேலே கருணை பொழிஞ்சாதான் நான் மோட்சத்துக்குள்ளே போக முடியும் போல இருக்குது அப்படின்னோடனே நீங்கள் போகலாம், 99 மார்க்கு இந்த பதிலுக்கு நாங்களாம். அப்போ என்ன புரியுது? நான் செய்த செயல்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மீட்பை தராது. ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய இரக்கம். நான் என்னதான் நல்லவனாக நான் வாழ்ந்தாலும் எல்லாம் அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கருணையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால். இது தாங்க குழந்தைகளுடைய மனநிலை.
இத்தகைய மனநிலையோடு நாம் என்ன காரியங்களை செய்தாலும் சரி, எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவையும் ஆற்றலையும் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, வித் காட் ஐ ஆம் ஹீரோ, வித்தவுட் காட் ஐ ஆம் ஜீரோ. அந்த மனநிலை, அவரை சார்ந்து அவரை முழுமையாக நம்பி எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் வாழுகின்ற அந்த குழந்தையினுடைய மனப்பாங்கு, அந்த மனநிலை, அவருடைய தன்மை நம் ஒவ்வொருவருடைய தன்மையாக மாறுகின்ற பொழுது இறை அருளை சார்ந்திருப்போர் மறை உண்மையை அறிந்திருப்பார். ஆமென்.